என்ன மகா, எழுப்பியாச்சா? குளிச்சாச்சா? என்ன அப்படி பாக்குற? ஓ, நீ என்ன நைட் ட்ரெஸ்ல பார்த்தது இல்லைல்ல, அதான் இப்படி பாக்குற. சரி சரி. மணி என்ன ஆகுது? 7:30. 7:30 மணி ஆயிட்டா இன்னைக்கு? சரி சரி. வழக்கமா நான் ஒரு 6:30 7க்கு தான் எழும்புவேன். இன்னைக்கு 7:30 ஆயிட்டா? அசந்து தூங்கிட்டேன். என்னன்னே தெரியல, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி, நீ ஏன் இப்படி முடிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை நைட்டில் இன்னைக்கு தானே பார்க்குறேன், அதான் ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் என்ன மாடலிங்கா பண்ணிட்டு இருக்கேன் ஆச்சரியப்படுறதுக்கு? நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். நீ என் ரூம்க்கு வந்தது இல்லைல்ல, அதனால தெரியல. வெளியே வரும்போது சாரி கட்டிக்குவேன். நீ என்ன சாரியில பார்த்து பழகிட்டல, அதனால அப்படி இருக்கும். சரி, நீ எத்தனை மணிக்கு கிளம்புன? 4:30. என்னது 4:30? 4:30 எழும்பி அப்படி என்ன பண்ற? தீய அணைக்க போற? 4:30 எழுந்திரிச்சு என்னம்மா பண்ணுவ? இல்லத்த, குளிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சமையல் ஆரம்பிப்பேன். எல்லா வேலையும் அவர் போகிறதுக்குள்ளேயும் முடிச்சிருவேன். அவருக்கு லஞ்சு கொடுத்து விடணும்ல. என்ன மகா, எந்த காலத்தில் இருக்க? இன்னும் லஞ்ச் கட்டி கொடுத்து விட்டுட்டு ஏன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டானா? இல்லத்த, அவருக்கு டைம் இருக்காது. சரி, டைம் இல்லைன்னா கேண்டீனில் சாப்பிட்டு போகிறான். ஏன் கேண்டீனில் சாப்பிட்டா என்னவா? அது ஒன்றும் இல்லத்த, எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை, அதான் செஞ்சு கொடுக்குறேன். நாளையிலேருந்து நீ லஞ்செல்லாம் கொடுத்து விட வேண்டாம். நீ மெதுவாக செஞ்சு மத்தியானம் ஆஃபீஸ்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போ. சரிங்கத்த. ஆமா, எதுக்கு இம்பட்டு பயந்து பயந்து பேசுற? சரி, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு இம்பட்டு வேலை செய்யணுமா? ஏன் 6:30 7க்கு எழுந்தா போதாதா? இல்லத்த, எங்க வீட்லயும் இம்பட்டு நேரம்லாம் தூங்க மாட்டோம். 6 மணிக்கு மேல என் தங்கச்சி தான் கொஞ்ச நேரம் தூங்கினாலும் எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. வெடியறதுக்கு முன்னாடி பொம்பளைங்க எழும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஏ, இது வேறையா? இது என்ன பழைய பஞ்சாங்கமா இருக்கு? ஆம்பளை பொம்பளைன்னுக்கிட்டு. சரி சரி, அது ஓம் பிரச்சனை. ஆமா, நான் கூப்பிட்டதே வேற விஷயம். காஃபி எடுத்துட்டு வரட்டாத்த? காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் புனிதா செஞ்சுட்டு வா. உன்னை அதுக்காக கூப்பிடுறேன். ஆமா, நேற்று ஜாக்கலின இங்க கூப்பிட்டு இருந்தியா? ஆமாத்த, அவ மாசமா இருக்கா, அவளுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கலையேன்னு நான் தான் இங்க வர சொன்னேன். இது என்ன மகா, புது பழக்கமா இருக்கு? பெத்த பொண்ணு, எனக்கே அக்கறை இல்ல, உனக்கு என்ன? இங்க பாரு, அவளை இங்க கூப்பிடாத. அவ நம்மளெல்லாம் மதிக்க மாட்டா. இல்லத்த, மாசமா இருக்கா, அவளை கவனிச்சுக்கணும்ல. அவ ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருவாரு, அவ எந்த நேரமும் தனியா தான் இருக்கா. அதனாலதான் நான் அவளை வர சொல்லி ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். இங்க பாரு மகா, நான் சொல்றத சொல்லிட்டேன். நான் அவளை இங்க இருந்து பிரசவம் பார்த்துக்கொண்டு சொன்னேன். அவ இருக்க மாட்டேன்னு திமிரு தரத்துல என்கிட்ட கண்ட மாதிரி பேசிட்டு போனா. அந்த டேவிட் பையன் சல்லி காசுக்கு பெற மாட்டான். அவன் கொடுக்குற இடம் இவ அந்த அளவுக்கு ஆடுறா. 1000 தான் இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு, அவ சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா இருந்தாதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். அவளை பார்த்தா எனக்கு பாவமா தெரியுது. அவ நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியா இருக்கணும். அதனால அவளுக்கு நம்ம முடிஞ்சதை செய்வோம். அவ வர விருப்பப்பட மாட்டேக்கா. ஏன்னா நீங்க டேவிட்ட மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு அவ ஃபீல் பண்றா. இங்க பாரு மகா, அவளுக்கு ஒரேடியா இடம் கொடுத்து தலையில வச்சு ஆடாத. அந்த பையல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்கல. அவங்கிட்ட பணம் காசு எதுவும் கிடையாது. சல்லி பைய என்ன பாடுபடுத்தி கடைசியில அவளை தான் கெட்டுவேன்னு கெட்டிட்டான். இன்னைக்கு யாரு பிரச்சனையில அவஸ்தைப்பட போறா? இவ தானே. கொஞ்சமாதிரி இவளுக்கு அறிவு இருந்துச்சா? எல்லாத்துக்கும் காரணம் ஜான் தான். ஃப்ரெண்டுன்னு அவனை தலையில தூக்கி வச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த கதி. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவன் காசு இல்லாதவன் தான், ஆனா ரொம்ப நல்லவன். நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கிறான். எனக்கு அவன் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அவன் கூடிய சீக்கிரமே வசதி உள்ளவனா மாறுவான். அவன் ஜாக்குலினை நல்லா தாங்குறான். அவன் முந்தி உள்ளவனை விட இவன் எவ்வளவோ நல்லா பாத்துக்கிறான். நமக்கு நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது தானே முக்கியம். நம்ம எதுக்காக இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்? பணம் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சொந்த பந்தங்கள் கூட இல்லைனா அப்புறம் அதனால என்னத்த பிரயோஜனம்? மண்ணா கட்டி, அதான் கடைசி வரைக்கும் பிச்சைக்காரியாவே இருக்கு உன் குடும்பம். ஏன்னா எனத்தோட தானே சேரும். நல்லா புரிஞ்சுக்கோ மகா, காசு பணம் இல்லனா எதுவும் இல்ல. கூறுகட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. என் மகனையும் ஒன்ன மாதிரியே மாத்திருவ போல இருக்க. நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ. அவ முதல்ல எனக்கு பொண்ணு, அப்புறம்தான் உனக்கு நாத்தனார். பிச்சைக்காரனோட சேர்ந்தா பிச்சைக்காரனா தான் ஆக முடியும். காசு இல்ல ஒரு பயம் மதிக்க மாட்டான், அத ஞாபகத்துல வச்சுக்க. அது மட்டும் இல்ல, எனக்கு அறிவுரை சொல்ற இடத்துல நீ இல்ல, அத முதல்ல உணர்ந்து நடந்துக்கோ. டேவிட்க்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா? முதல்ல ஓ நிலைமை என்னன்னு யோசிச்சுக்கோ, அப்புறம் வக்காலத்து வாங்கலாம். சும்மா உன்னை கட்டினதுக்கு இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. போய் முதல்ல அடக்க உடக்கமா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. ஜானுக்காக உன்னை எதுவும் பேசாம அனுப்புறேன், கிளம்பு. என்னை மன்னிச்சிடுங்க. நான் பேசினது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு காசு பணம் பெருசா தெரியுது. ஆனா அது எனக்கு பெருசா தெரியல. எனக்கு எப்பவுமே மனுஷங்க மட்டும்தான் பெருசா தெரியறாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே மனுஷங்களை பாக்குறேன். நான் வரேன். இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேப்பா போல தெரியுதே. இவளை ரூம் வாசல்லே நிக்க வச்சு பேசியிருக்கணும். உள்ள விட்டா பின்ன எப்படி இருப்பா? எல்லாத்துக்கும் ஜான் தானே காரணம். அவனுக்கு செக் வைக்கிறேன், அப்புறம் இருக்கு இவளுக்கு. நீங்க விரும்ப போறீங்களா இல்லையா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு மகா, கேட்டுட்டு தானே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிட்டத்துல வந்து சொல்லு. சும்மா இருங்க, உங்களுக்கு விவசாயே கிடையாது. ஏங்க உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு அவங்க ரூமுக்கு போனேனா அங்க பார்த்த பார்வை எனக்கே ஆச்சரியமாயிட்டுங்க. பார்த்த பார்வனா என்னது? எங்க அம்மா நைட்டி போட்டிருந்தாங்களா? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி அவங்கள நான் அப்படி பார்த்ததே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேனா எனக்கே ஆச்சரியமாயிட்டு தெரியுமா? எப்போ அப்படியே சினிமால பார்த்த மாதிரி இருக்குங்க. கம்பீரமா நைட்டி போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க தெரியுமா? என்ன மகா என்ன அப்படி பாக்குற அப்படி இப்படின்னு கேட்டாங்க தெரியுமா? அடியே, விஷயம் எவ்வளவோ இருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயம் அடி. அத வேற வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு. எங்க அம்மாலாம் இப்படி நைட்டிலாம் போட மாட்டாங்கம்மா. சே, எங்க அம்மா புடவை கட்டாம எங்கேயுமே போகாது. எங்க அம்மாவை நாங்களாம் கட்டாயப்படுத்தி ஒரு நாள் சுடிதார் போட சொன்னோம் தெரியுமா? எங்க அம்மா சே மனுஷன் போடுவானா இதை? ஏடி நான் வடக்க உள்ள போடுற மாதிரி நீங்க என்னத்துக்கு இப்படி போட்டுட்டு திரியிறியே அப்படின்னு கடிச்சு தெரியுமா? நாங்களாம் சுடிதார் போடுறதுக்கே எங்க அம்மாட்ட ஆட்டம் போட்டு சண்டை போட்டு ஒரே ஒரு சுடிதார் தைச்சு தந்துச்சு தெரியுமா? புடவை கட்டாம அது எப்படி பொம்பளைன்னா புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஆனா உங்க அம்மாவை பார்த்தா எனக்கே மூச்சு நின்றும் போல ஆயிட்டு. என்ன மகா, இன்னும் பட்டிக்காடாவே இருக்கியே. போங்க, தெரிஞ்சு தானே கட்டினீங்க, பின்ன என்ன? சரியான நாள் தான். ஏங்க நான் அதை சொல்ல வரல. அத்தை என்ன கண்ட மாதிரி பேசிட்டாங்க தெரியுமா? என்னது? என் பொண்டாட்டியே காண்ட மாதிரி பேசினாங்களா? என்னடி பேசினாங்க? ஏன் பேசினாங்க? அதுவா, நேற்று ஜாக்கலினை கூப்பிட்டுருந்தேன்னா அவளுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு கொடுக்கும்னு. அதான் அத்தை கண்ட மாதிரி பேசிட்டாங்க. அவளெல்லாம் இங்கே கூப்பிடாத வைக்காத அப்படி இப்படின்னு, பணம் தான் பெருசு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க தெரியுமா? ஏங்க அவங்க பெத்த பொண்ணு தானே, கொஞ்சம் கூட அவன் மேலே அவங்களுக்கு அக்கறையே இல்லை. இங்க பாரு மகா, அவ எப்பவும் அம்மாவை எதிர்த்து எதிர்த்து பேசுவா. அதனால அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்லை. அதுவும் இல்லாம டேவிட்ட கண்டாலே அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. சரியான ஆள் தான். ஏங்க உங்க அம்மா மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணங்கிறாங்க. என்னை பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? கிட்ட வந்து சொல்ல என்ன சொன்னாங்கன்னு. சரியா காது வேற கேட்க மாட்டுக்கு. சரியான ஆள் தான். விடுங்க, உங்க பிளான் என்னன்னு நான் தெரியாமலா இருக்கேன். நானே கடும் கோபத்துல வந்திருக்கேன். கூட மட்டும் என் கோபத்தை கிளப்பாதீங்க. அடியே, கோபம்லாம் தன்னால சரியாயிரும். இப்படியே கோபப்பட்டா எப்படி? இன்னும் நிறைய ஆத்தாங்கிட்ட கைவசம் பிளான் இருக்கு. இருக்கும். உங்க அம்மா என்னை இப்பதான் கல்வி ஊத்துனாங்க. அவங்க கிடக்குறாங்க ரசனையே இல்லாதவங்க. இங்க பாருடி, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? பணம் பணம் பணம். எங்க அம்மா மண்டை பூரா அது மட்டும் தான் இருக்கு. ஆனா அத்தாங்கிட்ட காதல் கைவசம் நிறைய இருக்கு. அன்பை எப்படியெல்லாம் பொழியணும் அப்படியெல்லாம் பொழியதுக்கு காத்து கிடக்கேன். நீ என்ன கண்டுக்காம அவங்க சொல்றத பெருசுபடுத்திட்டு இருக்க. நல்ல அம்மா நல்ல பிள்ளை, நகர்ந்து போங்க, இதுக்கு வேலை நிறைய கிடக்கு. உங்க பொண்ணு வேற வந்துட போறா. இன்னைக்கு ஸ்கூல் லீவு, ஞாபகம் இருக்குல்ல? அவளை காலையிலே ஜாக்சன் அண்ணன் கூப்பிட்டான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்கும். தள்ளி போறீங்களா? என்னமோ வருது, நகர்ந்து போங்க. ஐயோ, எத்தனை நாள் ஆச்சு இப்படி கட்டி பிடிச்சி. இதுக்கே இப்படின்னா அடி பாவி, ஏண்டி இப்படி இருக்க? சரி, நேராயிட்டு எழுப்பி வாங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி அடி முக்கியம். இப்போ எங்கப்பா இருக்க? சீக்கிரம் வாப்பா, உன்கிட்ட முக்கியமா ஒண்ணு காட்டணும். ஐயா சாமி, விடுங்க, உங்க பொண்ணு வந்துட்டா, பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இப்போ சரியான தூங்கு முஞ்சாட்டா இருப்பியோ? எழுப்புப்பா, மணி என்ன ஆகுது தெரியுமா? 9 மணி ஆகப்போகுது. இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி? எனக்கு மேக்ஸ் நோட்டு முடிஞ்சிட்டு வாங்க போகணும் தெரியுமா? நாளைக்கு எங்க மிஸ் சொல்லியிருக்காங்க, மேக்ஸ் நோட்டு முடிஞ்சவங்களா மேக்ஸ் நோட் இல்லாம கிளாஸ்க்குள்ள கால் வச்சீங்க என்ன பொல்லாதவளா பாப்பன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதே வடி என் செல்லத்தை கிளாஸ்க்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு சொன்னவ அந்த மேக்ஸ் டீச்சரை நான் உண்டிலன்னு ஆக்குறேனா இல்லையான்னு பாரு. யார் அந்த மேக்ஸ் டீச்சர்? இப்போ ஷாலினி மிஸ் பா. ஷாலினி மிஸ்ஸா? அப்ப ஒண்ணும் சொல்லக்கூடாது. சரி சரி, அந்த மிஸ்ஸ நான் வந்து கவனிச்சுக்கிறேன், சரியா? இப்போ அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, நீ தொலைஞ்ச. அடி பாவி, நீ ஒருத்தியே போதும். அம்மா வரட்டும்னு சொல்லி கொடுக்குறேன். நீ இப்ப போய் குளிக்க போறியா இல்லையா?
சரிடி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரியா? இதுதான் நல்லது. சீக்கிரமா போப்பா. சரிம்மா. என்ன சின்னக்காக்கி, காலையில வேற புடவை கட்டியிருந்தா இப்ப வேற புடவை கட்டியிருக்கா? என்னாச்சு? ஏதோ அத்தாங்கிட்ட பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. கூப்பிடுவோம். ஏக்கா, ஏக்கா, இங்க வாயேன். என்னட்டி இருக்கு? இப்பதான் குளிச்சியா? மணி 10 ஆக போகுது. ஏட்டி, காலங்கத்தால எந்திக்க மாட்டியா? என்ன புதுசாவா கேட்குற? ஏக்கா, அதை விடு. காலையில் ஒரு சேலை கட்டியிருந்த, இப்போ ஒரு சேலை கட்டியிருக்க. ஏக்கா பாட்டி, அதுவா? அது காலையிலே போய் அத்தை ரூமில் திட்டு வாங்கிட்டு வந்துட்டேனா, அதான் அதை மாற்றிட்டேன். என் ராசிப்படி இன்னைக்கு இந்த கலர் தான் சேலை கட்டியிருக்கணும். நான் மாற்றி அந்த கலரில் கட்டினேன்னா காலையிலே கிளி வாங்கிட்டேன் தெரியுமா? என்னக்கா நீ என்ன லூசா? எந்த காலத்தில் இருக்க? இன்னும் ராசிப்படி தான் சேலை கட்டணும், ராசிப்படி தான் போடணும், அந்த கலரு இந்த கலருன்ட்டு இருக்க. ஏக்கா, நீ சும்மா இருந்தாலுமே அத்தை ஒன்று கிழிச்சிருக்கும். இது ஒரு விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ருக்கு, நீ தப்பா நினைக்கிற. எனக்கு அதுதான் சரின்னு தோணுச்சு. நான் காலையில பிங்க் கலர் கட்டவுமே நினைச்சேன். ச்சே, ஏன்டா அதை கட்டினோ தெரியல. இன்னைக்கு என் ராசிப்படி ப்ளூ கலர் தான் கட்டியிருக்கணும். இப்போ பாரு, இனி யாராவது என்ன திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. ஏக்கா, நீ சரியான வெகுலிக்கா. அத்தான் பாவம். கேட்டாருன்னா சிரிப்பாரு. அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் சொல்லிடாத. அது சரி, ஏன் அத்தை உன்னை கிழிச்சாங்க? அது வாட்டி, நேற்று ஜாக்குலினை கூப்பிட்டல, அவளுக்கு பிடிச்ச சிக்கன் கட்லெட் செஞ்சு கொடுத்தனா, அதை அத்தை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதான் அவளெல்லாம் இங்கே கூப்பிடாத, அவள் யாரையும் மதிக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் அவள் உனக்கு நாத்தனார் தானே, எனக்கு பொண்ணு, நானே கண்டுக்கிறது இல்லை தெரியுமா, நீ ஏன் கண்டுக்கிற அப்படி இப்படின்னு ஹோஸாக பேசினாங்க தெரியுமா. டேவிட்டை இங்கே நடையேற்றக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க தெரியுமா. அவங்க ஒரு லூசு, அப்பப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, அவங்க பொண்ணு மேலே அவங்களுக்கே அக்கறை இல்லை. உனக்கு என்ன வந்துச்சு? சும்மா இருட்டி, அப்படியெல்லாம் பேசாத. என்னதான் இருந்தாலும் அவள் நம்ம நாத்தனார், அவள் சந்தோஷமா இருக்கணும்ல. அவள் மாசமா வேற இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு புளி சாதமும் தேங்காவா துவையெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போறேன் தெரியுமா. அத்தைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அத்தை ஆஃபீஸ் கிளம்பி போவாங்களா, அதுக்கப்புறம் புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் துவையல், அப்புறம் எல்லாம் அவளுக்கு செஞ்ச மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு போறேன். அத்தைக்கு தெரியாம போயிடும் தெரியுமா. அக்கா, இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை. அவங்க பொண்ணு மேல அவங்களுக்கே அக்கறை இல்லை. அதுவும் இல்லாம அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை டேவிட் செஞ்சு கொடுப்பான். இல்ல, டேவிட் அம்மா வந்து இங்க உட்காந்து மருமகளை கவனிச்சுக்கணும். அந்த அம்மா இங்க வர மாட்டேக்கு. எல்லாம் அத்தை தொல்லை தாங்காம தான். பின்ன என்ன செய்யறது? அவளும் வெடுக்கு வெடுக்குன்னு மாமியார பேசிடுறா. மாமியார்னா அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம மாமியாரே நம்ம சகிச்சு போறோம்ல. சும்மா இருட்டி, பாவம். அவ அம்மாவோட அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா. அத்தைக்கு எப்பவுமே அவளை பிடிக்காது. பசங்களை தான் தாங்குறாங்க தெரியுமா. பாவம், அவளுக்காக நான் இன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு போக தான் போறேன். அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. நீங்க பாரு, அத்தைக்கு பிடிக்கலன்னா நேரே இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போவேன். அங்க போய் புளி சாதமும் லெமன் சாதமும் செஞ்சு எடுத்துட்டு போவேன். அடியே, என்னதான் இருந்தாலும் அவ நம்ம நாத்தனார், அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னைக்கு நான் ஆமாவோட சுட போறேன். உனக்கு வேணுமா? போக்கா, ஏற்கனவே வெயிட் ஏறி போயிருக்கு. நீ வேற அது இதுன்ட்டு இருக்க. எல்லாம் சொல்லும் போது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா தின்னா நல்லா புசு புசுன்னு ஏறி போயிடும். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சரி, இந்த ராசிய விஷயத்த அத்தாங்கிட்ட மட்டும் சொல்லிடாத. அவ்வளோதான், அத்தா சிரிச்சு வயிறே வலிச்சிரும். ஏட்டி, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா வீட்டுக்கு போனல, அங்கே இருந்து உனக்கு இது தொத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா இப்படி தான் சொல்லிட்டு தெரியும். திங்கக்கிழமை பச்சை சேலை, செவ்வாய்க்கிழமை மஞ்சள் சேலைன்னு. அதே மாதிரி நீயும் ஆயிட்டு இருக்க. ஏக்கா பார்த்து, அத்தைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு உன்னை தாளிச்சிருவாங்க. ஆமாட்டி, அதை நினச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. டேவிட்ட பணம் இல்லாதவன் கண்டபடி அப்படி இப்படின்னு பேசுறாங்க தெரியுமா. அதுவும் இல்லாமல் என்னையும் கண்டபடி பேசிட்டாங்க தெரியுமா. உங்கள் அப்பா வீட்டில் பணம் இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி எனக்கு பிச்சைக்கார குடும்பம்னு என்னமோ சொல்லிட்டாங்கடி. எனக்கு அதான் சங்கடமா இருக்கு. என்னக்கா சொல்ற? பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லிச்சா? அதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. இங்க பாரு, நீ ஒண்ணு சொல்லாமலா வந்த? ஐயோ, நீ வேற. நான் அவர்கிட்டயே சொல்லல. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, அவர் மனசும் சங்கடப்படும். நாம நல்லா தானே இருக்கோம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல எதுவும் இல்லைங்கிறது உண்மை தானே. ஐயோ அக்கா, நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் தன்மானம் இருக்கு. சும்மா தாம் தும்னு ஆட சொல்லாத. எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன் புருஷனும் அத்தானும் சம்பாதிக்காம இருக்காங்க? நமக்கு சம்பாதிக்காம யாருக்கு சம்பாதிப்பாங்க? உங்களுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். அதுக்கெல்லாம் சேர்த்து யாருக்கிட்டையாவது செம்மையா வாங்குவாங்க. ஐயோ, நீ வேற. சும்மா இருட்டி. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம அத்தை, அவங்கள அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ எதையாவது சொல்லி அவங்க காதுல விழுந்தா மனசு சங்கடப்படும். ஆமா, இதுக்கான கரைச்ச இல்லை. சரி, குட்டி பாப்பா எங்க? அவ அப்பா தூங்குறாரு, அவளும் பக்கத்துல படுத்து தூங்குறா. அடியே, மணி 10, இன்னுமா குழந்தைய குளிப்பாட்டாம இருக்கே? தூங்குறாக்கா. தூங்குறவளை எழுப்ப முடியுமா? நல்லா தூங்கி எழும்பட்டும்.
சோம்பேறி, நீ சோம்பேறியா இருக்கிறது கண்ணாதுன்னு குழந்தையும் இப்படி தூங்கப்படுற. இங்க பாரு, குழந்தைய டயத்துக்கு எழுப்பி குளிப்பாட்டி சாப்பாடு கொடு. அதான் நீ இருக்கிறல்ல, கொண்டாந்து கொடுக்குறேன். ஒரு ரூம்லயே அவளை வச்சுக்க. குடு. நேத்து என்ன அழகா என்கிட்ட சேர்ந்துக்கிட்டா தெரியுமா? நல்லா நானும் அவளும் சேர்ந்து பாத்ரூம்ல தண்ணியில நல்லா விளாண்டோம், குளிக்கிறோன்னு. இது வேறயா? பாப்பா இருந்தது எனக்கு நல்லா நேரம் போயிட்டுட்டி. அப்போ அவ மட்டும் அவளை கொண்டாந்து கொடுக்குறேன், சரியா? சரி டி, நான் போய் காஃபி போட்டு அவருக்கு கொடுக்குறேன். டைம் ஆயிட்டு எலும்ப மாட்டேங்கிறாரு. ஐயோ அக்கா, இன்னைக்கு லீவ் நாள் தானே, மெதுவா எழுந்துக்கட்டும் விட. ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? அதெல்லாம் சரிப்படாது. அம்மா தாயே, உன்னோட ரூல்ஸ்க்கெல்லாம் நாங்க வரல. நீ போய் காஃபியை போடு, எனக்கு ஒரு காஃபியை போடு. சரி டி. அப்பா வர கார்ல உட்காந்து அம்மாட்ட நல்லா கடலை போட்டுட்டு இருக்கு. ஆமாடி, நானும் கவனிச்சேன். நீனும் கவனிச்சியா? ஆமா, மொத்தத்துக்கும் அப்பா ஒழுங்காவே வீடியோ எடுத்துருக்காது. முதல்ல என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு இன்னொரு வீடியோ எடுப்போம், சரியா? சரிடி பாப்பா.